இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இனி அரசியல் களத்தில் 2ஆம் இடத்துக்கு தான் போட்டி, திமுக தான் தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருக்க போகிறது அப்படின்றத கூறியிருக்கக்கூடிய நிலையில் இதை ஒரு அரசியல் கருத்தாக கூட கருத வேண்டிய இடத்துல இது இல்லை அப்படின்னு திரு ஐயநாதன் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது திரு ஐயநாதன் சொன்னாரு, இதை இவ்வளோ பெரிய விவாத பொருளை ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் முதலமைச்சர் இதை எடுத்து ஏன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அவரு ஒரு பார்வையை முன் வச்சிருக்காரு. இருந்தாலும் அரசியல் விமர்சகராக இது இந்த நகர்வுகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதை எப்படி மக்கள் புரிந்து கொள்ளணும் நீங்க சொல்லுங்க. இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற அரசியல் தான் நடக்குது. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான். அதாவது 3 சக்திகள், பலம் நிரூபித்த 3 சக்திகள் ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஸ்டாலின் 47% வாக்குகளை மக்களவை தேர்தலில் அவரை முன்னிலைப்படுத்தி 2019 போல் ராகுல் காந்தி அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி மிக உயரிய இடத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். 57, 62ஆம் ஆண்டுகளில் காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் என்ற உயரிய இடத்தில் காமராஜ் இருந்தது போல் கூட்டணி பலத்தால் ஜோதி பாசு போல் ஒரு கூட்டணியை இண்டாக்டாக வைத்துக் கொண்டு ஸ்டாலின் ஒரு உயரிய இடத்தில் இருக்கிறார். ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அணி அமைய வேண்டும் என்றால் 67இல் முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் கொண்டு வந்தது போல் ஒரு 1-to-1 கொண்டு வந்துதான் ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு அணியையே அமைக்க முடியும். அதற்கு இன்று முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், சீமான் இருக்கிறார், என்டிஏயில் அண்ணாமலைக்கு விருப்பம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்டிஏயின் முதலமைச்சர் வேட்பாளராக ஆகிவிடலாம் என்று அமித்ஷா அவர்களை பார்த்து வந்த சூழ்நிலையில் தனக்கு அதிமுக கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா மூலமாகவும் நேரடியாக விஜயை பேசி வந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணியை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. டெஸ்பரேஷனிலும் அதிர்ச்சியிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்ட வேண்டும் என்பதற்காக டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எதிரான போட்டி என்று அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். உண்மையிலே டிஎம்கேக்கு எதிராக 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், 18% வாக்கெடுத்த என்டிஏ இருக்கிறது, 8% வாக்கெடுத்த சீமான். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் போட்டி, பெரியார் ஆதரவாளர்களுக்கும் பெரியார் எதிர்ப்பாளர்களுக்கும் போட்டி. அதாவது திமுக, அதிமுக, விஜயும் பெரியார் ஆதரவாளர் பெரியார் எதிர்ப்பாளராக நான் களத்தில் நிற்கிறேன் என்று ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போட்டி என்று 2000 கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் சீமான் எடுத்த நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நோக்கி போனதும் அரசியல் தன்னை பல நிரூபிக்காத தன்னை யாரும் கூட்டணியில் சேர்க்க மாட்டார், பல நிரூபிக்காத தன்னை நோக்கி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டார் என்று கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. 1% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கவும் விஜய் அவர்களுக்கு முதல்வராக ஏற்று வரமாட்டார்கள் என்று கூறியது உண்மையான சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு வீரமுகம் காட்டுவதற்காக விஜய் இதை பேசியிருக்கிறார். உண்மையிலே இதில் அவர் ஸ்டாலினை எதிர்ப்பார் என்றால் ஏன் ஸ்டாலின் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் ஸ்டாலின் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் ஸ்டாலின் அதிமுக குழு அமைச்சர்களை கைது செய்யவில்லை என்று புலி தனியாகத்தான் வேட்டையாடும் என்று இந்த கருத்துக்களை சீமான் துணிச்சலாக கூறியிருப்பது போல் விஜயும் கூற வேண்டும். அது கூறாவிட்டால் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் ஊடகத்தினரை ஏமாற்றும் விதமாக பொய்யான கருத்து கணிப்புகளை போட்டு அதிமுக கூட்டணிக்காக இன்னும் அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டு இலவகாத்த கிளியாக பல நிரூபிக்காத நம்மை அதிமுக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற இயக்கத்தில் பொய் செய்திகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பி வருகிறாள் என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழக முதல்வரை பொறுத்தவரையிலும் திராவிடமா தமிழ் தேசியமா என்று கூறும் சீமானை பெரியார் ஆதரவா பெரியார் எதிர்ப்பாளரா என்று சொல்லக்கூடிய சீமானை கில்லியின் செயலும் பண்ண விரும்புகிறார் அவர். அதனால்தான் அவரும் இந்த நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறார். உண்மையிலே விஜய் தனித்து போட்டக்கூடிய அளவிற்கு அவருக்கு போதுமான வேட்பாளர்கள் இல்லை, அதற்கான எலிஜிபிலிட்டியும் விஜயிடம் இல்லை. கண்டிப்பாக அதற்கான எலிஜிபிலிட்டியும் விஜயிடம் இல்லை. அத்தளவு ஒரு காம்பிடன்ட் லீடராக நான் விஜயை பார்க்கவில்லை. கூட்டணி வாய்ப்புகள் எந்த வகையிலும் இல்லையே என்ற விரக்தியில் வேறு வழி இல்லாமல் விஜய் பேசுகிறார். அவர் பேசுவதை ஆதரித்து அவருடைய பிராண்டிங் மாஸ்டர் ஊடகத்திலும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கட்டுக்கதைகளையும் பொய் செய்திகளையும் வர வைக்கிறார்கள். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும், சீமான் சொல்வது போல் இந்த 4 மாதத்தில் தெரிந்து போகும் யார் யாரோடு போகிறார்கள் என்று. நான் 214
புலி மாதிரி தனியாக நின்று வேட்டையாடுவேன் என்று சொல்வது மிக குறிப்பிடத்தக்கது. விஜய் நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, ரொம்ப விரிவாவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.